கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த 6 வாரங்களுக்கு பிறகு நான் மீண்டுமாக கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்கும்படியாக தேவன் கிருபை செய்திருக்கிறார். அதற்காக கர்த்தருக்கு நான் முதலாவதாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் கூட கடவுளின் பண்புகள் என்கிற இந்த புஸ்தகத்தில் இருக்கிற பல தலைப்புகளில் ஒரு தலைப்பாக இருக்கிற கடவுளின் அன்பை குறித்து நாம் முழுமையாக கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இந்த நாளிலும் கூட நாம் கற்றுக்கொள்ள இருக்கிற பிரசங்கத்தினுடைய தலைப்பு கடவுளின் அன்பு. ஏன் கடவுளுடைய அன்பை குறித்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், வேதம் சொல்லுகிறது. 2 வசனங்களை நாம் வாசிப்போம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனமும் அதே அதிகாரம் 16ஆம் வசனத்தையும் வாசிக்கலாம். ஒன்று யோவான் 4ஆம் அதிகாரம் 8 மற்றும் 16ஆம் வசனம். அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். அதே போல 16ஆம் வசனத்தை வாசிங்க. தேவன் என்ன எப்படி இருக்கிறாருங்க? அன்பாகவே இருக்கிறார். ஆண்டவருடைய குணாதிசயங்கள்ல ஒரு குணம் அன்பு என்பதை காட்டிலும் தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார், அவருடைய நேச்சர்னு சொல்றோம் இல்லைங்களா? என்ன சொல்றது? அவருடைய இயல்பு, அவருடைய தன்மை அப்படின்னா எதை சொல்லலாம் அப்படின்னு சொன்னா, எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்புதான் தேவன் இல்லைங்களா? நம்ம தப்பா புரிஞ்சுக்கூடாது. அன்பு செலுத்துறதெல்லாம் கடவுள் அப்படின்னு சொல்றது இல்லை. தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு? அன்பாகவே இருக்கிறார். அவரிடத்துல எல்லளவும் விரோதிக்கிற குணமோ, அவரிடத்துல எல்லளவும் மற்ற அன்பிற்கு எதிரான குணங்கள் எதுவுமே என்ன பண்ணலைங்க, இல்லை. அது அப்படிப்பட்ட அன்புள்ள தேவனை பற்றி நாம் முழுமையாக நாம் என்ன பண்ணுங்க, அறிந்து கொள்ள வேண்டும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான காரியம். தேவன் எப்படிப்பட்டவராகிறாரு? அன்புள்ளவராக இருக்கிறார், அன்பாகவே இருக்கிறார். இதை குறித்து தான் நாம் என்ன பண்ண போறோம்? இன்றைய நாளில் நாம் இந்த பாடங்களை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். கடவுளுடைய குணாதிசயங்களாக இருக்கிற, கடவுளுடைய பண்பாக இருக்கிற இரக்கம், நற்குணம், பொறுமை, தயவு, இன்னும் பல குணாதிசயங்களை நாம் சொல்லுகிறோம். இதெல்லாம் எதிலிருந்து வருது அப்படின்னு சொன்னா, எதிலிருந்து வருதுங்க? அன்பிலிருந்து தான் வருது. அன்புள்ள இருந்தா தான் என்ன பண்ண முடியும்? இதெல்லாம் வரும். ஆக தேவன் நம்ம மேல் என்னவா இருக்கிறார்? பொறுமையா இருக்கிறார், கிருபையா இருக்கிறார், இரக்கமுள்ளவராக இருக்கிறார். தேவன் சகலவிதமான நற்குணங்களும் உடையவராக இருக்கிறார். எல்லாமே இருக்குது. எதனால இப்படி எல்லாமே இருக்கிறவராக இருக்கிறார் என்று சொன்னால், அடிப்படையில் தேவன் இப்படிப்பட்டவராக இருக்கிறாருங்க, அன்புள்ளவராக இருக்கிறார். அது அப்படிப்பட்ட நம்ம மேல் அன்புள்ள தேவனை பற்றி நாம் முழுவதுமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அவர் எத்தகைய அன்புடையவராக, குறிப்பாக அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்ம மேல, மனுஷர்கள் மேல எத்தகைய அன்புடையவராக அல்லது அவருடைய குணாதிசயத்தில் எத்தகைய அன்புடையவராக இருக்கிறார் என்பதை நாம் பார்க்க இருக்கிறோம். 4 காரியங்களை நாம் கடவுளுடைய குணாதிசயங்கள்ல அல்லது கடவுளுடைய அன்பின் குணாதிசயம் என்று சொல்லி நாம் 4 காரியங்களை நாம் பார்க்கிறோம். முதலாவது காரியமாக நாம் பார்ப்பது என்ன அப்படின்னு சொன்னா, கடவுளுடைய அன்பு தன்னார்வம் உள்ளது அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். தன்னார்வமானது, ஸ்பான்டேனியஸ், அதாவது தானாக நம்மிடத்திலே அன்பு செலுத்துகிறவராகத்தான் என்ன பண்ணாருங்க, இருக்கிறார். இதே அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிக்கலாம். இப்போ முதல் காரியம், கடவுளுடைய அன்பானது எப்படிப்பட்டதா இருக்குது அப்படின்னா, தன்னார்வமானது. நம்ம கடவுளை நேசித்ததுனால தேவன் நம்மை நேசிக்கல, மாறாக நாம் எப்படிப்பட்டவராக இருந்தாலும் கூட, நாம் அவரை வெறுக்கிறவர்களாக இருந்தாலுமே கூட, கர்த்தர் தானாக நம்ம இடத்துல அன்பு செலுத்துகிறவராக என்ன பண்ணாருங்க, இருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் இல்லைங்களா? கடவுளுடைய அன்பு எப்படி வந்தது அப்படின்னு சொல்லி நம்ம முடியாது, நம்ம சொல்ல முடியாது. ஏன் கர்த்தர் நம்மை நேசிக்கிறார் சொல்ல முடியாது இல்லைங்களா? கர்த்தர் அப்படிப்பட்டவராகத்தான் என்ன பண்ணாருங்க, இருக்கிறார், நேசிக்கிறவராக. ஆக கடவுளுடைய அன்பு எப்படி அப்படின்னு சொன்னா, அவர் முந்தி நம்ம இடத்துல என்ன பண்ணாருங்க, அன்பு கூறுகிறவராக, தன்னார்வம் உள்ள அன்பாக என்ன பண்ணது இருக்குது என்பதை பார்க்கிறோம்.
19ஆம் வசனம் வாசிக்கலாம். அவர் முந்தி நம்மிடத்தில் ஆமா, அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்துல என்ன பண்றோங்க? அன்பு கூறுகிறோம். ஆக அன்பு செலுத்துவதில் முதலாவது யார் நம்ம மேல அன்பு செலுத்துறா? தேவன் நம்ம இடத்துல அன்பு செலுத்துகிறார். ஆக அப்படி அவர் நம்ம இடத்துல அன்பு செலுத்துவதற்கு ஏதாவது காரணம் இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்தா எந்த காரணம் இல்லை. எந்தவித கட்டாயம் இல்லாமல் தேவன் நம்ம இடத்துல என்ன பண்றாருங்க? அன்பு செலுத்துகிறவராக இருக்கிறார். யார் இடத்துல தேவன் அன்பு செலுத்துகிறார்? நம்ம அநேக நேரங்களில் நாம் அன்பு செலுத்துகிறோம். மனுஷனுடைய அன்புக்கும் கடவுளுடைய அன்புக்கும் இடையே இருக்கிற பெருத்த வித்தியாசம் என்ன என்று சொன்னால், நாம் எப்பொழுதுமே நாம் தானாக யார் இடத்துலையும் என்ன பண்றதில்லை? அன்பு செலுத்துவதில்லை. யாருக்கு ஸ்தோத்திரம் போடுறோம்? நமக்கு ஸ்தோத்திரம் போடுறவங்ககிட்ட நம்ம என்ன பண்றோம்? ஸ்தோத்திரம் போடுறோம். நம்மகிட்ட பேசுறவங்ககிட்ட நம்ம என்ன பண்றோம்? பேசுறோம். நமக்கு நம்ம கல்யாணத்தில் யாரெல்லாம் மொய் வச்சுக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் போய் என்ன பண்றோம்? மொய் வைக்கிறோம். அப்போ நாம் நம்முடைய அன்பானது எப்படி இருக்குது அப்படின்னா, தன்னார்வமுடைய அன்பாக இல்லாமல் சுயநலமுள்ள அன்பாக என்ன பண்ணுதுங்க? இருக்குது. யாராக இருந்தாலும் சரி, நாம் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, பெற்றோராக எப்படிப்பட்ட நபர்களாக இருந்தாலும் சரி மனுஷர்களுடைய அன்பு தன்னார்வமுடைய அன்பாக என்ன பண்ணலீங்க? இல்லை. ஆனால் தேவனுடைய அன்பு தன்னார்வமுடைய அன்பாக, தேவன் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் நாம் அவரை நேசிப்போம் அப்படின்னு சொல்லி கூட என்ன பண்ணலீங்க? எந்தவித என்னதுங்க நிபந்தனையும் இல்லாமல் தேவன் நம்ம இடத்துல என்ன பண்ணிக்கிறாருங்க? அன்பு வைத்திருக்கிறார் இல்லைங்களா? ஒரு சில வசனங்களை வாசிக்கலாம். உபாகம புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களை வாசிக்கலாம். ஆமா, நீங்க ரொம்ப பெரிய மக்கள் கூட்டம், நீங்கள் திரட்சியான ஜனம், அல்லது நீங்கள் பராக்கிரமசாலிகள், நீங்கள் மிகவும் அன்புள்ளவர்கள், நீங்கள் ரொம்ப ரொம்ப பாசமா இருக்கிறவங்க, நீங்க இளகிய மனம் கொண்டவர்கள் என்று சொல்லி உங்களை என்ன பண்ணல? தேவன் நேசிக்கல அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இஸ்ரேல் மக்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிற இந்த காரியம் உபாகம புஸ்தகத்தில் நாம் வாசிக்கிறோம் இல்லைங்களா? வாசிங்க, கீழே வாசிங்க. கொஞ்சமா இருந்தீர்கள், போதுங்க. ஆக தகுதி இல்லாத நபர்களாக இருந்தாலுமே கூட கர்த்தர் தாமாகவே அவர்களை நேசிக்கிறவராக இருக்கிறார். அந்த அன்பை தொடக்கி வைக்கிறது யார் அப்படின்னா ஆண்டவர் தான் என்ன பண்றாருங்க? அந்த அன்பையே தொடக்கி வைக்கிறார். நாம் முந்தி அவரிடத்துல அன்பு கூறுகிறவர்களாக இல்லை. நாம் கர்த்தரை விரோதித்தவர்களாக இருந்தாலுமே கூட கர்த்தர் நம்ம இடத்துல என்ன பண்ணாருங்க? அன்பு செலுத்துகிறவராக இருக்கிறார். சிலுவையில அறைய போறாங்க. அப்போ கர்த்தர் நம்முடைய இயேசு கிறிஸ்து பிதாவை நோக்கி வேண்டின அந்த விண்ணப்பத்தை நாம் பார்க்க முடிகிறது. என்ன சொல்லி வேண்டாருங்க? ஆண்டவரே, இவர்கள் அறியாது இருக்கிறார்கள். தெரியாத செய்யறாங்கப்பா, தெரியாதையா செய்யறாங்க, தெரியாதையா அடிக்கிறாங்க, தெரியாதையா சிலுவையில என்ன பண்ணாங்க? அறைந்தார்கள் இல்லை. ஆனாலுமே கூட கர்த்தர் அவரிடத்துல அந்த தன்னார்வமுள்ள அன்பு இருந்ததுனால, தேவன் அவர்களை நேசித்ததுனால, தேவன் அவர்களிடத்துல அன்பு கூர்ந்ததுனால கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தை ஏறெடுப்பதை நாம் பார்க்கிறோம். ஆக முதலாவதாக கர்த்தருடைய அன்பை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் முதல் காரியமாக நாம் பார்ப்பது கடவுளின் அன்பு தன்னார்வமானதாக இருக்கிறது இல்லைங்களா? ஸ்பான்டேனியஸா கர்த்தர் நம்ம என்ன பண்ணாருங்க? நேசிக்கிறார். எந்தவித உந்துதலும் இல்லாமல் தேவன் நம்ம மேல அளவு கடந்து அன்பு வைத்திருக்கிறவராக இருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். இரண்டாவது காரியம், கடவுளின் அன்பு பரிசுத்தமானதாக இருக்கிறது. இரண்டாவதாக நாம் பார்க்கிறோம் கடவுளுடைய அன்பு பரிசுத்தமானது. 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் அதே வாசிக்கிறோம். அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? அன்பாகவே இருக்கிறார். 15ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். ஆமா, அதே போல சங்கீதங்கள் 7:11ஆம் வசனம். அவர் சினம் கொள்ளுகிற தேவனா இருக்கிறார். அவருடைய அன்பு எப்படிப்பட்டதா இருக்குது அப்படின்னா பரிசுத்தம் உள்ள அன்பா இருக்கிறது. தேவன் எவ்வாறு பரிசுத்தரா இருக்கிறாரோ அதே போல
தன்னை வழிபடுகிற, தன்னை பின்பற்றுகிற தன்னுடைய மக்களும் கூட பரிசுத்தராய் இருக்க வேண்டும் என்று சொல்லி அப்படி பரிசுத்தமான அன்பு செலுத்துகிறவராய் என்ன பண்றாருங்க தேவன் இருக்கிறார். யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல வாசிக்கலாம். 3:16 எவனோ இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார் என்று சொன்னால் தன்னுடைய ஜீவனை கொடுக்கும்படியாக நம்மை பரிசுத்தப்படுத்தும்படியாக தேவன் நம்ம இடத்துல என்ன பண்றாருங்க அன்பு வைத்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். எபிரேயர் 12:6 எபிரேயர் 12:6 ஆமா, இங்க வேதம் தெளிவாக சொல்லுது தேவனுடைய அன்பு பரிசுத்தமானதாக இருக்கிறது. அவர் எப்படி அந்த பரிசுத்தமான அன்பு நம்ம மேல் வைத்திருக்கிறார் என்று சொன்னால், நாம் வழிவிலகி செல்லுகிற பொழுது, நாம் அசுத்தத்திற்குள்ளாக செல்லுகிற பொழுது கர்த்தர் நம்மை பரிசுத்தப்படுத்தும்படியாக சில நேரங்கள் என்ன பண்றாருங்க சிட்சிக்கிறவராக இருக்கிறார். சிட்சிக்கிறதுனா புரியுதுங்களா? நம்மை நிலைப்படுத்துகிறவராக இருக்கிறார். அநேக நேரங்களில் நாம் தவறுகிற பொழுது கர்த்தர் நம்மை மீண்டுமாக என்னதுங்க பெற்றுக்கொள்ளும்படியாக நம்மை மீண்டுமாக சரி செய்யும்படியாக சில நேரங்களில் நம்மை தேவன் என்ன பண்றாருங்க சிட்சிக்கிறவராக இருக்கிறார். அதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அது அந்த நேரத்தில் கர்த்தர் நம்ம இடத்துல அன்பு செலுத்தவில்லை என்று சொல்லி அல்ல, தேவனுடைய அன்பு பரிசுத்தமானதாக இருப்பதனால தான் நம்மை பரிசுத்தப்படுத்தும்படியாக சில நேரங்களில் கர்த்தர் என்ன பண்றாரு நம்மை சிட்சிக்கிறவராக இருக்க. அந்த வசனத்தை மீண்டுமாக வாசிக்க, ரொம்ப அருமையான வசனம் பாருங்க. யாரை சிட்சிக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஏன் ஆண்டவர் சிட்சிக்கிறார்? ஆண்டவருடைய அன்பு எப்படிப்பட்டதா இருக்குதுங்க? பரிசுத்தமான அன்பாக இருக்கிறது. எந்தவித கரைதிரையும் இல்லாத அன்பாக இருக்கிறது. ஏன் நம்ம பின்னாடி நம்ம பார்க்க இருக்கிறோம், நம் பிள்ளைகளை ஏன் அடிக்கிறோம், ஏன் சிட்சிக்கிறோம்? என்ன காரணம்? ஏன் சிட்சிக்கிறோம்? அந்த அன்பு பரிசுத்தம் உள்ள அன்பா இருக்கிறதுனால, எந்தவித கரைதிரையும் இல்லாத அன்பாக இருக்கிறதுனால, எந்தவித அழுக்கும் இல்லாத அன்பா இருக்கிறதுனால நாம் சிட்சிக்கிறோம் இல்லையாப்பா? ஏன் பாஸ்டர் பேசுறாரு, வாலி பசங்களை எடுத்துக்கும் இல்லையா? அநேக நேரங்களில் கட்டிங் தப்பா, இந்த வித்தியாசமான இந்த ரோட்டில் போறானுங்க இல்லைங்களா, சத்தம் போட்டுக்கிட்டு வண்டி வேகமாக முறுக்கிட்டு போறானுங்கள, அந்த மாதிரி பசங்க கட்டிங் பண்ணுற மாதிரி நம்ம பசங்க கட்டிங் பண்ணிட்டு வந்தோம். ஏன் திட்டுறோம்? ஏன் பாஸ்டர் திட்டுறாரு? பாஸ்டர் திட்டினார் இல்லையான்னு கேளுங்க. திட்டுனாடா? அமைதியாக்குறானுங்க பாரு. ஏன் பேசுகிறோம்? அன்பு இருக்கிறதுனால. எக்கடா கட்டிட்டு போறானுங்க, நமக்கு வந்து உதவியாக இருக்கிறாங்களா? நான் பேசுகிறேன், மறுபடியும் நான் சொல்கிறத கேட்பாங்களாப்பா? கேட்க மாட்டானுங்க. எப்பா எங்கப்பா இருக்கிறீங்க? தாவீது எங்க ராஜாக்கிற வீட்டில் இருந்தான்னா கூட என்ன சொல்லிடுவான், பாஸ்ட் காலையில் தான் நம்மளை பேசினார், அதனால் என்ன பண்ணக்கூடாது போகக்கூடாது, கேட்கக்கூடாது. இல்லை அப்படி இல்லை, தாவீது அப்படி கிடையாது, சொல்கிறேன் இல்லையா? அப்போ நாம் பேச நினைக்கிற காரியத்தை சொல்லாம விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால், சரி செய்யாம விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் என்ன ஆயிரும் அப்படின்னு சொன்னால், அந்த அன்பு ஒரு பரிசுத்தமான அன்பில்லை, அது கரைதிரை இல்லாத அன்பில்லை, அது நிலையான ஒரு அன்பில்லை. அதே போல தான் தேவன் நம்ம இடத்துல எப்படி அன்பு வச்சிருக்கிறார் அப்படின்னு சொன்னால், நாம் வழிவிலகி போகிற பொழுது, தவறுகிற பொழுது, நாம் தவறான பாதையிலே போகிற பொழுது தேவன் நம்ம மேல அளவு கடந்த அன்பு, பரிசுத்தமுள்ள அன்பு வைத்திருப்பதனால நம்ம என்ன பண்றாருங்க சிட்சைகளின் மூலமாக நம்மை சரி செய்கிறார். சிட்சைகளின் மூலமாக சரி செய்கிறார் இல்லைங்களா? அவன் பேர் என்ன, சுஜித் இருக்கிறான் இல்லையா? இப்போதான் விஷயங்களை கற்றுக்கொண்டிருக்கிறார். டாட்டா சொல்லி சொன்னா அப்போதான் டாட்டா காமிக்கிறதுக்கு முயற்சி பண்றான் இல்லையா, விளையாடுறதுக்கெல்லாம். அப்போ நெருப்பு தொட்டா சுடும் அப்படிங்கிறத ஒரு டைம் என்ன பண்ணா தான் தெரியும். ஆமா இல்லைங்களா? அதே போல ஏதாவது காரியத்தை தவறு செய்கிற பொழுது பெற்றோரும் சரி, மூத்தவர்களும் சரி, நாம் என்ன பண்றோம், மிரட்டுறோம். டேய் அப்படின்னு சொல்லி மிரட்டினா அவன் என்ன பண்ணிடுறான்,
காப்பிச்சு பண்ணுறேன் இல்லைங்களா? அப்போ சிச்சை கட்டாயமாக தேவை. அந்த சிச்சை தேவன் யாரு கொடுக்கிறாருன்னா, யார் மேலே அன்பு அளவு கடந்து அன்பு வைத்திருக்கிறாரோ அவர்களை என்ன பண்ணுறாருங்க, சிச்சிப்பதின் மூலமாக அவர்களை மீண்டுமாக திரும்ப பெறுகிறவராக இருக்கிறார். நாம் அதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்போ நம்முடைய தேவனுடைய அன்பு எப்படிப்பட்டதாக இருக்குதுங்க? பரிசுத்தமுள்ள அன்பாக இருக்கிறது. இந்த புத்தகத்தில் எழுதும்போது ஒரு உதாரணம் சொல்லியிருக்கிறார், நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது எந்த அளவுக்கு புரியுதுன்னு தெரியல. திடீர்னு சின்ன குழந்தை என்ன பண்ணிருச்சு அப்படின்னு சொன்னால், 10 தூக்க மாத்திரை எடுத்து என்ன பண்ணிருச்சு, சாப்பிட்டுருச்சு. 10 தூக்க மாத்திரை எடுத்து சாப்பிட்டுருச்சு. சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் பெற்றோர் பார்க்குறாங்க, ஐயோ தூக்க மாத்திரை என்ன பண்ணிருச்சு, குழந்தை எடுத்து சாப்பிட்டுருச்சே, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி டாக்டர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்கும்போது டாக்டர் சொல்கிறாரு, நான் வந்துகிட்டே இருக்கிறேன், அந்த குழந்தை தூங்காதபடிக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க, பார்த்துக்குங்க. அப்போ குழந்தை என்ன பண்ணும், தூக்க மாத்திரை சாப்பிட்டா என்ன ஆகும், கண்ணு சொருகிட்டு போகும். அப்போ என்ன பண்ணுவாங்க, பெற்றோர் என்ன பண்ணணுமா, என்ன பண்ணணும், அடிக்கணும், அடிச்சுக்கிட்டே இருக்கணும். ஐயோ குழந்தைய அடிக்கிறமேன்னு விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் குழந்தை என்ன ஆயிரும், தூங்கிருமா, செத்து போயிடும். அப்போ அந்த இடத்துல என்ன பண்ணி தான் ஆகணும், குழந்தைய அடிச்சுக்கிட்டே இருக்கணும். யார் வரந்தனையும் டாக்டர் வரந்தனையும் அடிச்சு தான் ஆகணும். இல்லை அடிச்சு அந்த குழந்தைக்கு வலிக்குது, வலியில் கத்துதுன்னா கூட சந்தோஷம் தான், ஆனால் அடிக்கிறது என்ன பண்ணிடக்கூடாது, நிறுத்திடக்கூடாது. ரொம்ப அருமையான உதாரணம் இல்லையா? அதே போல தான் கர்த்தர் நம்மை மீட்டு கொள்ளும்படியாக, நம்மை பாவத்திலிருந்து நம்மை விடுதலை செய்யும்படியாக, நம்மை பாதுகாக்கும்படியாக அநேக நேரத்தில் சிச்சையின் மூலமாக நம்ம இடத்துல என்ன பண்றாருங்க, அன்பு செலுத்துகிறார். சொல்றது புரியுதுங்களா? தண்டிக்கிறதுல 2 வகை இருக்குது. ஒன்று தண்டிக்கிறதுல வெறுப்புணர்ச்சியோடு தண்டிக்கிறது. வெறுப்புணர்ச்சியோடு தண்டிக்கிறதுனா புரியுதுங்களா? வெறுப்புணர்ச்சியோடு தண்டிக்கிறதுனா என்ன, அவனை பிடிக்கல அதனால நான் அவனுக்கு என்ன பண்ணுறேன், தண்டிக்கிறேன். அவனை பிடிக்கல அதனால நான் என்ன அவனை பிடிச்சி அடிக்கிறேன், அது வேற. ஆனால் இங்கே கர்த்தருடைய அன்பு பரிசுத்தமானது. அதை எவ்வாறு நாம் புரிந்து கொள்ள முடியும்? அவர் சிட்சிக்கிறார். எதனால? நம் மேல் வைத்திருக்கிற அன்பின் நிமித்தமாக. அதை நாம் உணர்ந்து கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். 2வது காரியம். 3வது காரியம், கடவுளுடைய அன்பு தியாகம் நிறைந்த அன்பாக என்ன பண்ணுதுங்க, இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். தியாகம் நிறைந்த அன்பு. ரோமர் 5ஆம் அதிகாரம் 6 வசனம் 8 வசனம் 6 8 முடிய வாசிங்க. ஆமா, தேவன் எப்படிப்பட்ட அன்பு செலுத்துகிறவரா இருக்கிறார்? ஆமா, பாவிகளா இருக்கிற நம்ம மேல அன்பு செலுத்துகிறவரா இருக்கிறார். தியாகமுள்ள அன்பு இல்லைங்களா? அநேக நேரங்களில் நாம் என்ன பண்ணுறோம், திருமணம் நடத்தும் பொழுது இங்கே வாக்குறுதி கொடுக்குறோம் இல்லைங்களா? வேற என்ன சொல்றது, உடன்படிக்கை செய்து கொள்கிறோம். திருமண உடன்படிக்கை. வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் மரணம் நம்மை பிரிக்கிற வரை நான் என்ன பண்ண மாட்டேன், உன்னை நேசிக்கவும் இல்லைங்க அன்பு செலுத்தவும் நான் ஆண்டவருடைய பேரால் என்ன பண்ணுறேன், நான் வாக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி 2 பேரும் மாறி மாறி என்ன பண்ணுறாங்க, வாக்கு கொடுக்குறோம். ஆனால் அது எவ்வளோ நாள் நிலைத்திருக்கிறது? சில நேரம் கொஞ்ச நாள் ஏன்டா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டே தெரியல அப்படின்னு சொல்லி என்ன வந்து தோன்றுது. அங்கே அந்த அன்பு எப்படிப்பட்டதாக இருக்குதுங்க? உலக பிரகாரமான அன்பு, மனுஷர்களுக்கு இருக்கிற அன்பை, அது தியாகமுள்ள அன்பு இல்லை. இங்கே கர்த்தர் எப்படிப்பட்ட அன்பு செலுத்துகிறவராக இருக்கிறார்? தியாகம் நிறைந்த அன்பு செலுத்துகிறவராக இருக்கிறார் என்பதை நாம் என்ன பண்ணுறோம், பார்க்கிறோம். நாம் எல்லளவும் தகுதி இல்லாதவர்களாக இருந்தாலுமே கூட நம்மிடத்தில் அன்பு செலுத்துகிறவராக, நம்மை நேசிக்கிறவராக, நம்மை ஒருபோதும் வெறுக்கிறவராக இல்லாமல் நம்மை முழுமையாக அன்பு செலுத்துகிறவராக நம்முடைய தேவன் இருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை வசனம் சொல்வதில்லை, தாய் மறந்தாலும் தந்தை வெறுத்தாலும் உடன் பிறந்தவர்கள் நம்மை வெறுத்து ஒதுக்கினாலுமே கூட நம்முடைய கர்த்தர் நம்ம என்ன பண்ணுறதில்லை, வெறுப்பதில்லை. சில நேரங்களில் நான் என்னுடைய உதாரணத்துக்கு நம்ம சொல்கிறோம், நம்முடைய பெற்றோருக்கு பிடிக்காத காரியங்களை பிள்ளைகள் செஞ்சால் என்ன வருங்க, வெறுப்புணர்ச்சி வரும். பிள்ளைகளுக்கு பிடிக்காத காரியங்கள் பெற்றோர் செய்கிற பொழுது வெறுப்புணர்ச்சி வருகிறது.
கணவனுக்கு பிடிக்காத காரியத்தை மனைவி செய்கிற பொழுதோ, மனைவிக்கு பிடிக்காத காரியத்தை கணவன் செய்கிற பொழுதோ என்னதுங்க, வெறுப்புணர்ச்சி வருகிறது. ஆனால் இங்கே நாம் கர்த்தருக்கு விரோதமாக அநேக காரியங்களை செய்தாலுமே கூட தேவன் நம்ம மேல என்ன பண்றாருங்க, அன்பு வைத்திருக்கிறவரா இருக்கிறார். கடவுளுடைய அன்பு எல்லையில்லாததாகவும் கடவுளுடைய அன்பு நித்தியமானதாகவும் இருப்பதை நாம் என்ன பண்ண முடியும், நம்மால பார்க்க முடிகிறது. இங்கே நாம் பார்க்கிறோம் கடவுளுடைய அன்பு எப்படிப்பட்டதா இருக்குது, தியாகம் நிறைந்த அன்பாக இருக்கிறது. அந்த வசனத்தை மீண்டுமாக வாசிக்கலாம். ஆமா, தேவன் நம்ம மேல் வைத்த அன்பை எவ்வாறு விளங்க பண்ணியிருக்கிறார் என்று சொன்னால், அவர் தன்னுடைய ஜீவனை கொடுத்து யாருக்காக, நல்லவங்களுக்காகவா அல்லது பரிசுத்தமுள்ள மனுஷர்களுக்காகவா, இல்லை பாவிகளாய் இருக்கிற, பாவத்திற்கு அடிமைகளாய் இருக்கிற உங்களுக்காகவும் எனக்காகவும் அவருடைய அன்பை கொடுத்து நம்மை விடுதலை செய்திருக்கிறார். ஆக அப்படிப்பட்ட தேவனுடைய அன்பு எப்படிப்பட்டதா இருக்குது அப்படின்னு சொன்னா, தியாகம் நிறைந்த அன்பாக இருக்கிறது. நான்காவது காரியம், மூன்றாவது காரியத்தை நாம் பார்த்தோம். முதலாவது காரியத்தை நாம் பார்த்தோம், கடவுளுடைய அன்பு தன்னார்வமானதாக இருக்கிறது. கடவுளின் அன்பு பரிசுத்தமானதாக இருக்கிறது. மூன்றாவதாக கடவுளின் அன்பு தியாகம் நிறைந்ததாக இருக்கிறது. நான்காவதாக கடவுளின் அன்பு நித்தியமானது, என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிற காரியமாக இருக்கிறது. 3 காரியம் நிலைத்திருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம் இல்லைங்களா? வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனங்களை வாசிங்க. மூணு காரியம் நிலைத்திருக்கிறது. ஆனால் இவைகளில் எது பெருசு அப்படின்னு சொல்லி சொல்றாருங்க, அன்பு தான் பெருசு சார். அதே போல தேவனுடைய அன்பு நிலையானது, என்றைக்கும் மாறாதது. மனுஷனுடைய அன்பு மேடு பள்ளமானது. சில நேரங்களில் நேசிக்கிறோம், சில நேரங்கள் என்ன பண்றோம், வெறுக்கிறோம் இல்லையா? யாராக இருந்தாலும் சரி, எல்லா நேரத்திலையும் நம்ம அன்பு செலுத்துறோமா? கணவன் மனைவியுடைய அன்பை எடுத்துக்கொண்டால் நம்ம பார்க்க, உதாரணத்துக்கு நம்ம சொல்றோம், எல்லா நேரத்திலையும் நேசிக்கிறோமா? குட்டியக்காவிட்டே கேட்போம். இப்போ இருக்கிற கண்டிஷனில் குட்டியக்கா தான் சின்ன குழந்தை வச்சுக்கிறாங்க. எல்லா நேரத்திலையும் நேசிக்கிறீங்களா அவனை? சில நேரத்தில் என்ன பண்ணி விட்டுறான் நம்மள, இவனைக்கா போச்ச. எல்லா நேரத்திலையும் நேசிக்க முடியுதா? மனுஷனுடைய அன்பு அப்படிதான் இல்லை, நம்முடைய சுபாவமே அதுதான். எல்லா நேரத்திலையும் எல்லாரையும் நாம் என்ன பண்றது இல்லை, நேசிக்கிறது இல்லை. நம்முடைய நாம் பெற்ற பிள்ளைகளாக இருந்தாலுமே கூட, நம்முடைய உடன்பிறந்த சகோதர சகோதரிகளாக இருந்தாலுமே கூட, நமக்கு ரொம்ப நெருக்கமான, நமக்கு ரொம்ப வேண்டிய நபர்களாக, நாம் இந்த உலகத்திலே அதிகமாக நேசிக்கிற நபர் இவர் தான் சார், இந்த பொண்ணு தாங்க, என்னுடைய மனைவி தாங்க, என்னுடைய பெற்றோர் தாங்க, யாராக இருந்தாலும் அந்த அன்பு மேடு பலம் உள்ளதாகத்தான் இருக்கும். எல்லா நேரத்திலும் என்ன பண்ண முடியாது, நம்ம நேசிக்கிறது இல்லை. சில நேரங்களில் இந்த மூட் ஸ்விங் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அது என்ன சொல்றது தமிழ்ல தெரியல, தெரியல, சரி பரவாயில்ல. அப்படி ஸ்விங் ஆகும்போது அல்லது ஆக்சிலேஷன் ஆகும்போது நம்ம என்ன பண்றோம், நம்ம ரொம்ப விரும்புகிறவங்களை கூட நம்ம என்ன பண்றோம், வெறுக்கிறவர்களாக மாறிவிடுகிறோம். நம்ம அவங்களையும் என்ன பண்றோம், சத்தம் போட்டு திட்டுறோம், கடிந்து கொள்கிறோம். ஆனால் தேவனுடைய அன்பு அப்படிப்பட்டதல்ல. எல்லா நேரத்திலும் நம்மை நேசிக்கிற தன்மையுடையதாக இருக்கிறது. இப்போ கடவுளுடைய அன்பை மற்ற மனுஷனுடைய அன்போடு என்ன பண்ண முடியாது, நம்ம ஒப்புமைப்படுத்தவே முடியாது. ஆக நான் கர்த்தரிடத்திலிருந்து நான் விலகி போனாலுமே கூட தேவன் என்னிடத்தில் என்ன பண்ணாருங்க, அன்பு செலுத்துகிறவராக இருக்கிறார். கர்த்தருக்கு விரோதமாக நான் செய்தாலுமே கூட தேவன் என்னிடத்தில் என்ன பண்ணாருங்க, அன்பு செலுத்துகிறவராக இருக்கிறார். அதற்கு அநேக உதாரணங்களை நம்மால் என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும் இல்லைங்களா? அநேக ஆண்டுகள் கர்த்தரை விட்டு பிரிந்து விட்டார்கள். யாருங்க? இஸ்ரேல் மக்கள். எகிப்துக்கு அடிமையா போனவங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம், ரொம்ப வருஷங்களுக்கு அப்புறமா, 2-3 தலைமுறைக்கு அப்புறமா கர்த்தரிடத்துல மீண்டுமாக என்ன பண்றாங்க, வேண்டுதல் செய்கிறார்கள். கர்த்தர் சொல்றாரு, அவர்கள் இடுகிற கூக்குரலை நான் கேட்டு அவர்களை நான் என்ன பண்ணுவேன், விடுதலை செய்வேன் அப்படின்னு சொல்றேன். அப்ப அவருடைய அன்பு எப்படிப்பட்டதா இருக்குது, நிலையானது, மாறாதது.
தியாகமுள்ள அன்பாக இருக்கிறதை நாம் என்ன முடியும், உணர்ந்து கொள்ள முடியும். எபேசியர் 1:4-5 வாசிக்கலாம். படி. ஆமா, அப்போ தேவன் எப்பொழுது நம்ம இடத்துல அன்பு செலுத்துகிறார் என்று சொன்னால், இந்த உலக தோற்றத்திற்கு முன்பாக, நாம் படைக்கப்படுவதற்கு முன்பாகவே தேவன் நம்ம இடத்துல அன்பு செலுத்துகிறவராக, நித்தியமான அன்புள்ளவராக இருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். எரேமியா புத்தகம் 31:1 எடுத்து வாசிக்கலாம். ஆமா, எல்லாத்துக்கும் பாருங்க, இஸ்ரேல் வம்சத்தார் எவ்வளோ தவறு செய்தாலுமே கூட அவருடைய அன்பு மாறாததாக நிலையானதாக இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. ரோமர் 8:38-39 வாசிக்கலாம். கடவுளுடைய அன்பை விட்டு நம்மை எந்த ஒரு காரியம் என்ன பண்ணாதுங்க, பிரிக்காது. ஏன்னா கடவுளுடைய அன்பு எப்படிப்பட்டதாக இருக்குது, நிலையானதாக இருக்கிறது என்பதை நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். அதே போல ரோமர் 8:36 வாசிக்கிறோம், கிறிஸ்துவின் அன்பை விட்டு உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ எதுவுமே நம்மளை என்ன பண்ணாதுங்க, தேவனுடைய அன்பை விட்டு பிரிக்காது அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்றோம், நம்ம பார்க்கிறோம். இங்கே யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தில் நாம் வாசிக்கிற பொழுது இங்கே கர்த்தர் இயேசு கிறிஸ்து யோவான் இடத்துல கேட்கிறாரு இல்லைங்களா? என்ன கேட்கிறாரு? நீ என்னிடத்துல அன்பா இருக்கிறியா? இயேசு கிறிஸ்து கேட்கிற காரியம் எத்தனை முறை கேட்டாருங்க? 3 முறை கேட்டார். கடவுளுடைய அன்பு நித்தியமானது. எப்பவுமே ஆண்டவர் நித்தியமானது என்று சொன்னால் இதுதான் அர்த்தம், வேற ஒன்றும் இல்லை. என்ன அப்படின்னா, எப்பொழுதும் நம்ம இடத்துல என்ன பண்றாருங்க, அன்பு வைத்திருக்கிறார். எதன் அடிப்படையில்? நாம் அவரிடத்துல எப்படி நடந்துக்கிறோம் அப்படிங்கிற அடிப்படையில் இல்லை. கடவுளுடைய இயல்பே எப்படிப்பட்டதா, தேவன் எப்படிப்பட்டவராகவே இருக்கிறார், அன்பாகவே இருக்கிறார். இப்போ 3 முறை யார் மறுதளிக்கிறார்? பேதுரு மறுதளித்தான் இல்லைங்களா? அப்போ நம்ம மனுஷர்களாக இருந்தோமா என்ன பண்ணுவோம், நம்மளை ஏற்றுக்கல, நம்ம என்ன பண்ண கூடாது, அவங்களே இனிமேல் அவங்க எப்படியோ நாசமாக போயிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி விட்டுறணும், அவ்வளோதான் சார். 3 முறை இயேசு கிறிஸ்துவை மறுதளித்த பேதுரு இடத்துல மீண்டுமாக கர்த்தர் கேட்கிறாரு. 3 முறை கேட்கிறாரு. என்ன சொல்றாருங்க? நீ என்னிடத்துல அன்பா இருக்கிறியா? ஆமாண்டவரே, நான் உம்மிடத்துல அன்பா இருக்கிறேன். 2வது டைம் கேட்கிறான். 3வது டைம் அழுதுட்டான். ஆண்டவரே, நான் உம்மிடத்துல அன்பா இருக்கிறேன் என்று சொல்லி உங்களுக்கு என்ன பண்ணுங்க தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அப்ப கர்த்தர் சொல்றாரு, என்னுடைய ஆடுகளை மேய்ப்பாயாக. ஆண்டவருடைய அன்பு எப்படி இருக்குது பார்த்தீங்களா? ஆக கர்த்தருடைய அன்பை நாம் முதலாவது நாம் என்ன பண்ணுங்க, புரிந்து கொள்ள வேண்டும். ஆக நாம் எப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்தாலும், நாம் எப்படிப்பட்ட நபர்களாக இருந்தாலும், நாம் பாவிகளாக இருந்தாலும், கர்த்தரை விட்டு தூர செல்லுகிறவர்களாக இருந்தாலும், கர்த்தருடைய அன்பிற்கு தகுதி இல்லாதவர்களாக இருந்தாலும், நாம் எல்லளவும் பாத்திரவான்களாய் இல்லாதவர்களாக இருந்தாலுமே கூட தேவன் நம்ம என்ன வச்சுக்கிறாருங்க, அன்பு வைத்திருக்கிறார். ஏனென்று சொன்னால் தேவன் இப்படிப்பட்டவராக இருக்கிறாரு, அன்பானவராக இருக்கிறார் இல்லைங்களா? அன்பில்லாதவன் தேவனை அறியான். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நம்முடைய கர்த்தர் எல்லா நேரத்திலும் நம்ம இடத்துல அன்பு செலுத்துகிறவராகத்தான் இருக்கிறார். சில நேரங்களில் சிக்ஷைகள் வருகிற பொழுது, சில நேரங்களில் நாம் தொய்வுறுகிற பொழுது, சில நேரங்களில் நாம் வீழ்ந்து போகிற பொழுது நாம் நினைக்கிறோம், ஐயோ கடவுளுக்கு என்ன இல்லை, அன்பு இல்லையா? கடவுளுக்கு கண் இல்லையா? கடவுள் என் மேல அன்பு செலுத்தாத போயிட்டாரா? இல்ல, கர்த்தர் நம்ம மேல அதிக அளவு கடந்து அன்பு வைத்திருப்பதனால தான் நம்மை சிச்சித்து நம்மை சரி செய்கிறவராக இருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். சரிங்களா? அப்படி
கர்த்தர் நம்மிடத்துல அன்பு வைத்திருக்கிறார், கர்த்தருடைய அன்பை நம்மால் புரிந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் எதிர்பார்க்கிறது, அல்லது இயேசு கிறிஸ்து அல்லது கர்த்தர் நம்மிடத்துல என்ன எதிர்பார்க்கிறார் என்பதை நாம் வாசிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 37, 38, 39. ம் 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 ரெண்டு காரியத்தை ஆண்டவர் சொல்றாரு. அப்ப கடவுளுடைய அன்பை குறித்து, கடவுளுடைய குணாதிசயங்களில் ஒன்னல்ல, கடவுளுடைய மெய்யான குணாதிசயமாக இருக்கிற அன்பை குறித்து நாம் கற்றுக்கொண்டிருக்கிற நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படுத்த வேண்டிய காரியம் என்ன என்று சொன்னால், நாம் கற்றுக்கொள்வது மாத்திரம் அல்ல முக்கியம். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கற்றுக்கொண்ட காரியத்தை செயல்ல என்ன பண்ணுங்க கொண்டு வர வேண்டும். அது ரொம்ப முக்கியமான காரியம். அநேக நேரங்களில் நாம் வேதத்தை வாசிக்கிறோம், பிரசங்கங்களை கேட்கிறோம் இல்லைங்களா, எல்லாம் பண்றோம். ஆனா எந்த அளவுக்கு நாம் நடைமுறைப்படுத்துகிறோம்? ஒருவேளை என்னுடைய வாழ்க்கை நடைக்கும், என்னுடைய வாழ்வியலுக்கும், அல்லது நான் வாழுகிற இந்த வாழ்க்கைக்கும், நான் வாசிக்கிற இந்த வேதாகமத்திற்கும் வித்தியாசம் இருக்குது அப்படின்னு சொன்னா, நான் கிறிஸ்துவனா இருந்து என்னல்ல, எந்த பயனும் இல்லை. நம்ம அநேகர் நம்முடைய வாழ்க்கையில நாம் செய்யற பிரச்சனை என்ன அப்படின்னா, நாம் வாசிக்கிற வேதாகமத்துக்கோ, நாம் கேட்கிற நம்முடைய கர்த்தருடைய பிரசங்கத்திற்கோ அல்லது வசனத்திற்கோ நம்முடைய வாழ்க்கையை நாம் என்ன பண்றதில்லை, அர்ப்பணிப்பதில்லை. அநேகர் சொல்லுகிற காரியம், பைபிள் படிக்கிறதுக்கு வேணும், நல்லா இருக்குங்க சார், வாழ்க்கையில் என்ன பண்ண முடியாது, செயல்படுத்த முடியாது. அது செயல்படுத்த என்ன பண்ண முடியாது, நம்ம என்ன பண்ண முடியாதுங்கம்மா, முடியாது அப்படின்னு சொல்லி விட்டுறோம். ஆனா வேதம் அப்படி இல்லை. நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோமோ அதை நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படுத்த வேண்டும். நாம் இன்றைய நாளில் கடவுளுடைய அன்பை குறித்து நாம் என்ன பண்ணிக்கிறோம், கற்றுக்கொண்டிருக்கிறோம் இல்லைங்களா. கடவுளுடைய அன்பினுடைய குணாதிசயங்கள், அன்பினுடைய இல்லைங்களா, அது என்ன சொல்றது, ஆட்ரிபியூட்ஸ்னு சொல்லலாம் இல்லைங்களா. அப்படி நம்ம என்னென்ன காரியங்கள், 4 காரியங்கள் கற்றுக்கொண்டிருக்கிறோம். முதல் காரியம் என்ன, தன்னார்வம் நிறைந்த அன்பாக இருக்கிறது கடவுளுடைய அன்பு. 2வது அன்பு பரிசுத்தம் உள்ள அன்பு. அதனாலதான் பல நேரங்களில் சிச்சித்து நம்ம என்ன பண்றாருங்க, நேசித்து நம்ம வழி நடத்துகிறார். 3வது கடவுளுடைய அன்பு எப்படிப்பட்டதா இருக்குது, தியாகம் உள்ள அன்பு இல்லைங்களா. யாருக்காக தியாகம் செஞ்சிருக்கிறாரு, தகுதியே இல்லாத நபர்களுக்காக தியாகம் செய்து அப்படிப்பட்ட அன்பு செலுத்துகிறவராக இருக்கிறார். 4வதான அன்பு நித்தியமான அன்பு. அது எல்லை இல்லாதது, நிரந்தரமானது. நாம் மாறினாலும், நாம் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும், நம்ம அவரை நேசித்தாலும் நேசிக்காம போனாலும், நம்ம வெறுத்தாலும் கூட தேவனுடைய அன்பு எப்படிப்பட்டதா இருக்குது, நித்தியமானது, நிலையானதாக இருக்கிறது. அவருடைய அன்பிலே எந்தவித களங்கமும் இல்லை என்பதையெல்லாம் நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். அப்ப நம்ம வாழ்க்கையை நாம் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, 2 காரியத்தை இங்க வேதம் நம்ம கற்றுக் கொடுப்பதை பார்க்கிறோம். முதலாவது, கடவுள் மீது நம்முடைய அன்பு பெருக வேண்டும். 2வதாக, மற்ற மனுஷர்கள் மீது நம்முடைய அன்பு பெருக வேண்டும். முதலாவதாக, கடவுள் மீதான அன்பு நாம் பெருகுவதற்கு, கடவுளிடத்திலே கர்த்தரை நான் இன்னும் அதிகமாய் நான் நேசிப்பதற்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, முதல் காரியம், நாம் கர்த்தரை துதிக்க வேண்டும். எல்லா காரியத்துக்காக ஆண்டவருக்கு நாம் என்ன பண்ணுங்க, நன்றி செலுத்தி நாம் துதிக்க வேண்டும். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். ம் 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 வெளிப்படவில்லை. ஆமா. ஆக நாம் எப்பெல்லாம் துதிக்கலாம், ஆண்டவர் எப்பெல்லாம் துதிக்கலாம், கடவுளிடத்தில் அன்பு பெருகுவதற்கு என்ன செய்யணுமா, ஆண்டவரிடத்தில் இன்னும் நாம் அதிகமாய் அன்பு செலுத்த வேண்டும் என்று சொன்னால் என்ன பண்ணணும், நம்ம கர்த்தரை துதிக்க வேண்டும். எங்க ஐயா, நீங்க சத்தம் போட்டு துதிக்கிறதுக்கு நேரம் கொடுக்கறது இல்லையே. நம்ம துதிக்கிறோம். நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து நாம் ஒவ்வொரு ஆராதனையிலும் நாம் என்ன சொல்றோம், கர்த்தருக்கு நன்றி செலுத்தி நாம் கர்த்தரை என்ன பண்ணுவோம், துதிப்போம். மற்றவர்களுக்கு பாதிப்பில்லாதபடிக்கு. ஏன்னா மற்றவங்களும் என்ன பண்றாங்க, ஆண்டவர் அவங்களுக்கு செய்த நன்மையை இருதயத்தில் நினைத்து அவர்களும் ஆண்டவரை என்ன பண்றாங்க, துதிக்கிறார்கள்.
சத்தம் போடுறதல்ல துதிக்கிறது. துதிப்பது என்று சொன்னால் நான் இருதயத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை நான் மகிழ்ச்சியோடு ஆனந்தத்தோடு கர்த்தருக்கு நாம் என்ன பண்றதுங்க, நன்றி செலுத்துவதுதான் துதிக்கிறது. எப்பொழுதெல்லாம் ஆண்டவரை நாம் துதிப்போம்? என்னம்மா நல்லா சொல்லுங்க. அதாவது உண்மையாலுமே சொல்லுங்க. உண்மையாலுமே நாம் என்ன செய்யறோம்? சந்தோஷமான நேரங்களில் கர்த்தருக்கு நாம் துதி செலுத்துகிறோம், கர்த்தருக்கு துதிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். எப்போ ஸ்தோத்திரம்? நன்மை கிடைச்சப்போ. பிரியாணி சாப்பிட்றப்போ ஆண்டவரே ஸ்தோத்திரம். கஞ்சி குடிக்கிற அன்னைக்கு ஸ்தோத்திரமா சொல்றான். என்ன ஆண்டவரே, இன்னைக்கு நான் பிரியாணி கிடைக்க நினைச்சேன். கங்காதரன் சிரிக்கிறார். பிரியாணி கிடைக்க நினைச்சேன், கஞ்சி தான் கிடைச்சிருக்குது. என்ன ஆண்டவரே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடுறோம்? நம்மளை அறியாதே நம்முடைய இருதயத்தில் என்ன வந்துடுது? ஒரு சோர்வு வந்துடுது. ஆனால் மெய்யாகவே கடவுளுடைய அன்பை புரிந்து கொண்டவர்கள், கடவுளுடைய அன்பை மெய்யாகவே நாம் உணர்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், எல்லா சூழ்நிலையிலும் எல்லா நேரங்களிலும் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறவர்களாக, கர்த்தரை துதிக்கிறவர்களாக நாம் என்ன பண்ணுங்க இருக்க வேண்டும். அப்ப நம்ம கர்த்தரை எப்பொழுதெல்லாம் துதிக்க வேண்டும் என்று சொன்னால், எல்லா நேரங்களிலும் எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தரை நாம் துதிக்க வேண்டும் என்று சொன்னால், கர்த்தர் சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே எனக்கு என்ன பண்ணிக்கிறாருங்க செய்திருக்கிறார். நான் வீட்டில் இருந்தாலும் சரி, பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதும் சரி, ஒருவேளை ஆஸ்பத்திரியில் இருந்தாலும் சரி, அல்லது ரொம்ப கடினமான சூழ்நிலை மத்தியிலே இருந்தாலுமே கூட கர்த்தரை நாம் துதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், கர்த்தர் எப்படிப்பட்ட அன்பு செலுத்துகிறவராக இருக்கிறாரு? இதுக்கு முன்னாடி 4 காரியங்களும் வாசிச்சோம் இல்லைங்களா? எல்லா நேரத்திலும் நம்ம நேசிக்கிறவராக இருக்கிறதுனால நாம் ஆண்டவரையும் கூட நாம் துதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக, நாம் ஆண்டவரிடத்தில் அன்பு செலுத்துகிறோம், நம்முடைய அன்பு பெருக வேண்டும் என்று சொன்னால், இரண்டாவதாக தூய்மை உள்ளவராக பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். முதலாவது கர்த்தரை துதிக்க வேண்டும். இரண்டாவதாக என்ன பண்ணுங்க, நம்முடைய அன்பு தேவனிடத்தில் பெருக வேண்டும் என்று சொன்னால், நான் இன்னும் அதிகமாக ஆண்டவரை நேசிக்கிறேன் அப்படின்னு சொன்னால், நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தம் உள்ளதாகவும் தூய்மை உள்ளதாகவும் இருக்க வேண்டும். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். ஆமா, கர்த்தர் பரிசுத்தரா இருக்கிறது போல நாமும் பரிசுத்தரா இருக்க வேண்டும். அவர் சுத்தமுள்ளவராக இருக்கிறது போல நம்மை நாமும் சுத்தப்படுத்துகிறவர்களாக நாம் என்ன பண்ணுங்க இருக்க வேண்டும். அதனாலதான் நம்ம ஒவ்வொரு நாளும் ஆராதனையில முதல் ஜெபம் என்னன்னு பண்றோம்? என்ன பண்றாங்க ஐயா? நம்ம முதல் ஜெபம் என்ன பண்றோங்க? ஆண்டவரே என்னை என்ன பண்ணுங்க பரிசுத்தப்படுத்தும். ஆண்டவரே இந்த ஆராதனையில நான் பங்கு பெறும்படியாக என்னை என்ன பண்ணுங்க தகுதிப்படுத்தும் சுவாமி. அப்ப நான் இன்னும் அதிகமாய் ஆண்டவரிடத்தில் அன்பு செலுத்துகிறேன் என்று சொன்னால், நான் கர்த்தரிடத்தில் அன்பு செலுத்துகிறேன் என்று சொன்னால், கர்த்தர் பரிசுத்தராக இருக்கிறது போல, கர்த்தர் தூய்மை உள்ளவராக இருக்கிறது போல, நாமும் கூட நம்மை பரிசுத்தப்படுத்துகிறவர்களாக நம்மை தூய்மைப்படுத்துகிறவர்களாக நாம் என்ன பண்ணுங்க இருக்க வேண்டும். எல்லா மனுஷனுடைய இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்குது அப்படின்னா, வேதம் சொல்லுது அசுத்தம் உள்ளதாக இருக்கிறது. நாம் ஒருவரும் கூட பாவம் இல்லாதவர்களாக நாம் என்ன பண்ணலைங்க இல்லை. யாரும் யாரை பார்த்தும் என்ன பண்ண முடியாது, நம்ம நான் சரி நீ சரியில்லை அப்படின்னு சொல்லி என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரியத்தில் என்ன பண்ணலாம், தவறலாம். ஆக பரிசுத்தப்படுத்துதல் என்று சொன்னால், நான் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு முன்பாக நான் இன்னும் அதிகமாக ஆண்டவரை நேசிக்கிறேன், கர்த்தரிடத்தில் நான் ரொம்ப அதிகமாக அளவு கடந்து அனுபவித்திருக்கிறேன் என்று சொன்னால், நான் அதிகமாக நேசிக்கிறேன் என்று சொன்னால், என்னை நான் பரிசுத்தப்படுத்துகிறவனாக, என்னை நான் தூய்மைப்படுத்துகிறவனாக என்ன பண்ணுங்க இருக்க வேண்டும். இரண்டாவது காரியம். முதல் காரியம் என்ன பார்த்தோம், நம்ம கடவுள் மீது நாம் அன்பு பெருக வேண்டும் என்று சொன்னால், முதலாவது கர்த்தரை நாம் துதிக்க வேண்டும். எல்லா சூழ்நிலையிலும் எல்லா நேரங்களிலும் எல்லா காரியத்துக்காகவும் நாம் கர்த்தரை துதிக்க வேண்டும். இரண்டாவதாக தூய்மையாக அல்லது பரிசுத்தம் உள்ள மனுஷர்களாக நாம் இருக்க வேண்டும். மூன்றாவதாக வேத வசனத்தை வாசிப்பதும் ஜெபிக்கிறவர்களாகவும் நாம் என்ன பண்ணுங்க இருக்க வேண்டும். நாம் இப்படி செய்கிற பொழுது கர்த்தரிடத்தில் இன்னும் அதிகமாய் நாம் நெருங்கி ஜீவிக்கிறவர்களாக நாம் என்ன பண்றோங்க இருக்கிறோம். ஜெபம் செய்வதன் மூலமாக நாம் கர்த்தரிடத்தில் பேசுகிறவர்களாகவும், வேதத்தை வாசிப்பதின் மூலமாக கர்த்தர் சொல்லுகிறதை நாம் கேட்கிறவர்களாகவும் என்ன பண்றோம் நம்ம இருக்கிறோம். அதிகமாக நாம் தேவனிடத்தில் அன்பு செலுத்துகிறவர்களாக இருக்கிறோம் என்று சொன்னால், இந்த 2 காரியம் ரொம்ப முக்கியம். வேதத்தை வாசிக்கணும், 2வது என்ன பண்ணுங்க ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும்.
நான்காவது காரியம், தியாகத்தோடு, தியாக இருதயத்தோடு அல்லது மனமுவந்து கொடுக்கிறவர்களாக நாம் என்ன பண்ணுங்க இருக்க வேண்டும். யோவான் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். போதுமா? இப்போ அங்கே நம்ம அந்த சுச்சுவேஷன் நமக்கு புரியும் இல்லையா? அந்த அம்மா அரகுர மனசோட ஆண்டவருக்கு என்ன பண்ணல, செய்யலை. அரகுர மனசோட செஞ்சாங்களா? இல்லை பாட்டெல்லாம் பாதி ஊற்றிட்டு பாதி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி வச்சுட்டாங்களா? இதெல்லாம் அரகுர மனசனுடைய வெளிப்பாடாக இருக்கும். நம்ம இருதயத்தின் ஆழத்திலிருந்து நிறைவுள்ள இருதயத்தோடு இல்லைங்களா, முழு இருதயத்தோடு கர்த்தருக்கு செஞ்சாங்க. அதே போல நாம் தேவனிடத்தில் அன்பை செலுத்துகிறோம் என்று சொன்னால் கர்த்தருடைய திருச்சபைக்கும் கர்த்தருடைய ஊழியத்திற்கும் நாம் மனமும் நம்முடைய இருதயத்தில் எந்தவித வஞ்சகமும் இல்லாமல் தயக்கம் இல்லாமல் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய காரியத்தில் நாம் உற்சாகத்தோடு நாம் கொடுக்கிறவர்களாக நாம் என்ன பண்ணுங்க இருக்க வேண்டும். ஆக உற்சாகத்தோடு கொடுக்கிறவர்களாக நாம் இருப்பதன் மூலமாக நாம் தேவனிடத்தில் நம்முடைய அன்பை பெருக பண்ணுகிறவர்களாக இருக்கிறோம். கடைசியாக நம்பிக்கையில் அல்லது நம்முடைய விசுவாசத்தில் நிலைத்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். விசுவாசத்தில் உறுதி உள்ளவர்களாக இல்லைங்களா, நம்ம எந்த சூழ்நிலை வந்தாலும் கர்த்தர் என்னோடு இருக்கிறார், என்னை பாதுகாப்பார், அவருக்கு தெரியாத காரியம் ஒன்றுமே இல்லை, என்னை நேர்த்தியாக வழிநடத்தி கொண்டு வருகிறார், இன்னும் வழிநடத்துவார் என்ற உறுதித்தன்மையோடு விசுவாசத்தோடு நாம் என்ன பண்ணுங்க இருக்க வேண்டும். ஆக இந்த 5 காரியங்களை நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். கடவுள் மீது நம் அன்பு பெருக வேண்டும் என்று சொன்னால் 5 காரியங்கள் முக்கியம். என்ன? முதல் காரியம், கர்த்தரை எல்லா சூழ்நிலையிலும் துதிக்க வேண்டும். இரண்டாவது காரியம், பரிசுத்தமான அல்லது தூய்மையான வாழ்க்கை வாழுகிறவர்களாக இருக்க வேண்டும். மூன்றாவது காரியம், வேத வசனத்தை வாசிப்பதும் ஜெபிக்கிறவர்களாகவும் என்ன பண்ணுங்க இருக்க வேண்டும். நான்காவது காரியமாக முழு இருதயத்தோடு கர்த்தருடைய ஊழியத்திற்கும் கர்த்தருடைய காரியங்களுக்கும் ஆலயத்திற்கும் கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். 5வது காரியமாக நாம் பார்த்தோம் இல்லைங்களா, விசுவாசத்துல நம்பிக்கையில நிலைத்திருக்கிறவர்களாக உறுதி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அடுத்ததாக பிறர் மீதான அன்பு பெருக வேண்டும் என்று சொன்னால் என்னென்ன காரியங்களை நாம செய்யணும் அப்படின்னு சொன்னா வாசிக்கலாம். எபேசியர் 5:1-2 முடிய 1-2. போதுமா 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 11-12. நாமும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற கடனாளிகளாக இருக்கிறோம். அப்ப கடவுளுடைய அன்பை நாம் புரிந்து கொண்டோம். அதே போல 2வது காரியமாக நாம் பார்த்தோம், கடவுளுடைய அன்பை புரிந்து கொண்டிருக்கிற நாம் கர்த்தரிடத்திலே முழு இருதயத்தோடு அன்பு செலுத்த வேண்டும். அந்த அன்பிலே பெருகுவதற்கு என்னென்ன செய்யணும்னு நாம் பார்த்தோம். அதே நேரத்தில் கர்த்தரை நாம் நேசிக்கிறவர்களாக கர்த்தரிடத்தில் அன்பு செலுத்துகிறவர்களாக மாத்திரமல்லாமல் மற்ற மனுஷர்களிடத்திலும் அன்பு செலுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். அதுதான் வசனம் சொல்லுது. கர்த்தர் நம்மிடத்துல எவ்வாறு அன்பு செலுத்தினாரோ அதே வண்ணமாக மற்றவரிடத்திலும் நாம் என்ன பண்ணுங்க அன்பு செலுத்த வேண்டும். ஆக அப்படிப்பட்ட அன்பு செலுத்துகிறோம் என்று சொன்னால் அந்த அன்பு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும், அந்த அன்பு எவ்வாறு பெருகுவதாக இருக்கும் என்று சொன்னால் முதல் காரியம் தன்னார்வம் உள்ள அன்பாக இருக்க வேண்டும். எல்லாரும் நம்மளை யாரெல்லாம் நேசிக்கிறாங்களோ அவங்க இடத்துல நம்ம நேசிக்கலாம், அவர்களிடத்துல நம்ம அன்பு செலுத்துறோம் அப்படின்னு சொல்லி இல்லாமல் யாரெல்லாம் ஸ்தோத்திரம் போடுறாங்களோ அவங்களுக்கு மட்டும் ஸ்தோத்திரம் போடாம நமக்கு ஸ்தோத்திரம் போடாதவங்களையும் நாம் என்ன பண்ணுங்க ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். நம்ம நேசிக்காதவர்களையும் நாம் என்ன பண்ணுங்க நேசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆக முதலாவது காரியம் எப்படிப்பட்ட அன்பு? தன்னார்வம் உள்ள அன்பு. இரண்டாவது அன்பு பரிசுத்தம் உள்ள அன்பு. 1 கொரிந்தியர் 13:6 வாசிக்கிறோம். அதே போல அன்பினாலே மற்ற நபர்களை அல்லது மனுஷர்களை எச்சரிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். உண்மையாகவே ஒருவர் தவறு செய்கிற பொழுது பாவத்திலே விழுகிற பொழுது நான் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா அவங்க இடத்துல நமக்கு என்ன இல்லைங்க, என்ன இல்லை, அன்பில்லை.
இல்லைங்களா? அன்பு செலுத்துகிறோம் என்று சொன்னால் நாம் வேத வசனங்களை கொண்டு அவர்களை சிட்சிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட அன்பு பரிசுத்தமுள்ள அன்பாக இருக்கிறது. அடுத்தபடியாக மூன்றாவதாக தியாகமான அன்பு. 1 யோவான் 3:16 நாம் வாசிக்கிறோம். அதே போல 1 யோவான் 3:17-18 வாசிங்கம்மா. நிலைத்திருக்கிறது எப்படி? கிரியினாலும் உண்மையினாலும் என்ன பண்ணுங்க? அன்பு கூற கடவோம். இல்லைங்களா? ரொம்ப அருமையா நேர்த்தியாக சொல்லியிருக்கிறார். அப்போ தியாகமுள்ள அன்பு செலுத்துகிறவர்களாக நாம் என்ன பண்ணுங்க? 16ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவர் தம்முடைய ஆமா தியாகமுள்ள அன்பு. மெய்யாகவே நடந்த ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். 2 நண்பர்கள், ரொம்ப நெருக்கமான நண்பர்கள், என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னா, பைக்கில் போயிருக்கிறாங்க. ஒரு ஆக்சிடென்ட் ஆக போகுது. ஆக்சிடென்ட் என்ன ஆகுது? ஆக போகுது தெரிஞ்சிருச்சு. வண்டி ஓட்டுறவனுக்கு என்ன பண்ணும்? ஒரு 2-3 செகண்டுக்கு முன்னாடி, ஒரு 4-5 செகண்டுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்கண்ணே தெரிஞ்சிடும் இல்லையா? நம்ம போய் என்ன பண்ண போகிறோம்? இடிக்க போகிறோம். நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியல. கண்ட்ரோல் பண்ண முடியல. நம்ம கொண்டு போய் என்ன பண்ண போகிறோம்? இடிக்க போகிறோம். எல்லாத்துக்கும் கீழே எது உழவ போகிறோம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு போச்சு. இப்போ பின்னாடி தன்னுடைய நண்பன் என்ன பண்ணுறாரு? உட்கார்ந்துருக்கிறார். தியாகமுள்ள அன்புக்கு எடுத்துக்காட்டு. உண்மையில் நடந்த விஷயத்தை நான் சொல்கிறேன். வண்டி வேகமாக போயிட்டு இருக்கும்போது இந்த தம்பி என்ன பண்ணிக்கிறாரு? பைக்கில் போய் இடிக்க போகிற தம்பி தான் இறந்தாலும் பரவாயில்ல, இவனை எப்படியாவது என்ன பண்ணிடலாம், காப்பாற்றிடலாம் அப்படின்னு சொல்லி இவனை பிடிச்சி என்ன பண்ணிக்கிறான்? கீழே தள்ளி விட்டுட்டு வண்டியில் போய் விழுந்துட்டான், இடிச்சிட்டான். அவனுக்கு ரொம்ப பெரிய அடி ஆயிடுச்சு. எப்போ சொல்கிறாங்க அப்படின்னா, இவன் மயக்கத்தில் இருக்கிறான், கீழே விழுந்துட்டான் இல்லையா? அவனும் மயக்கத்தில் இருக்கிறான். அவன் எந்திரிச்சு சொல்கிறான், மயக்கம் தெளிஞ்சு அதுக்கப்புறம் சொல்கிறான், அவனுக்கு என்ன ஆச்சு? அவன் என்னை கீழே தள்ளி விட்டு அவன் போய் என்ன பண்ணிட்டான்? விழுந்துட்டான். அதுதான் தியாகமுள்ள அன்பு. ஆக நாம் மனுஷர்கள் மற்ற மனுஷர்களிடத்தில் நாம் அன்பு செலுத்த வேண்டும் என்று சொன்னால் தியாகமான அன்பு செலுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். கடைசியாக நாம் பார்க்கிறோம், நித்திய அன்பு உள்ளவர்களாக. நித்திய அன்புனா எப்பொழுதும் அன்பு செலுத்துகிறவர்களாக. கர்த்தர் எவ்வாறு நம்மிடத்துல அன்பு செலுத்தினாரோ, கர்த்தர் எவ்வாறு நம்மிடத்துல நித்தியம் அன்பு உள்ளவராக இருந்தாரோ, அதே போல நாமும் மற்ற மனுஷரிடத்துல நித்திய அன்பு உள்ளவர்களாக நாம் என்ன பண்ணுங்க இருக்க வேண்டும். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வாசிக்கலாம். பொய்யன் ஆமா ஆமா. ஆக நம்முடைய அன்பு எப்படிப்பட்டதா இருக்கணுங்க? நித்திய அன்பு, மாறாத அன்பாக, எப்பொழுதும் இருக்கிற அன்பாக நாம் இருக்க வேண்டும். அன்பு செலுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். ஆக வேதாகமத்தில் நாம் ரொம்ப சுருக்கமாக கற்றுக்கொண்டிருக்கிறோம் இல்லைங்களா? நாம் தேவனுடைய அன்பை குறித்து நாம் புரிந்து கொண்டிருக்கிற நாம், கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற கட்டளை என்ன என்று சொன்னால் 2 காரியங்களை சொல்லியிருக்கிறார். 1, தேவனிடத்தில் நாம் அன்பு செலுத்துகிறவர்களாக, அது மாத்திரமில்லை, தேவனிடத்தில் நாம் செலுத்துகிற அன்பிலே பெருகுகிறவர்களாக இருக்க வேண்டும். 2வது காரியம், கடவுளுடைய அன்பை புரிந்து கொண்டிருக்கிற நாம், தேவனுடைய அன்பை புரிந்து கொண்டிருக்கிற நாம் மற்ற மனுஷர்களிடத்தில் நாம் அன்பு செலுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். தேவன் எவ்வாறு நம்ம இடத்துல அன்பு செலுத்தினாரோ, தேவன் எவ்வாறு நம்ம இடத்துல அன்பு செலுத்தினாரோ அதே வண்ணமாக மற்றவர்களிடத்திலும் நாம் அன்பு செலுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தர் தாமே உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.